பல வருஷங்களா நம்ம எடுத்த போட்டோ வீடியோ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிருப்போம், போன்ல இல்ல எஸ்டி கார்டுல நம்ம ஸ்டோர் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா நீங்க அடிக்கடி மொபைலை மாத்துறதுனால உங்களுடைய போட்டோ வீடியோ எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூரா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்க வாய்ப்பு இல்லை. சில சமயங்கள்ல கரப்ட் ஆகி அதெல்லாம் டெலிட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நீங்க போகக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கூகுளோட கூகுள் போட்டோஸ் தான். ஏன்னா அதுதான் வந்து போன்ல டிஃபால்ட்டா இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மெமரிஸ், அதாவது போட்டோ வீடியோலாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், கூகுளோட போட்டோஸ்ல சேர்த்து 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 வைப்போம். நமக்கு பிடிச்சமான எல்லாத்தையும் அங்கதான் சேர்த்து வைப்போம். அப்படி நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா அதை உங்களுக்கு பிடிச்சமான நபர்களுக்கு ஷேரும் பண்ணலாம், தொடர்ச்சியா ஷேர் பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு மெத்தடை வந்து கூகுள் போட்டோஸ்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, தெரியாது அப்படின்னா வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியை நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. வாங்க தெரிஞ்சுக்கலாம். கூகுள் போட்டோஸ்ல நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருப்பீங்க. அது பழசாவும் இருக்கும், அதே மாதிரி ரீசெண்டா அப்லோட் பண்ணதும் இருக்கும். எல்லாமே அந்த கூகுள் போட்டோஸ்ல இருக்கும். இப்ப நீங்க சேர்த்து வச்ச அந்த போட்டோஸை வந்து உங்களுடைய பார்ட்னர் அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுமா, இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணுமா, இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணணுமா, அதுக்கு கூகுள் போட்டோஸ்ல பிரத்யேகமா ஒரு செட்டிங் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் செட்டிங் தான், நீங்க ரொம்ப ஈஸியா அதை யூஸ் பண்ணலாம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய கூகுள் போட்டோஸ் அதை நம்ம ஓபன் பண்ணுவோமா? கம்ப்ளீட்லி ஓபன் பண்ணியாச்சு. மேல பாருங்க, லெஃப்ட்ல கூகுள் போட்டோஸ் இருக்கு, ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் பட்டன் இருக்கா, அதை நீங்க தட்டுங்க. தட்டின உடனே கீழ இருந்து ஒரு ஸ்கிரீன் ஓபன் ஆகும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஷேர் வித் அ பார்ட்னர், அதை நீங்க தட்டுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷேர் போட்டோஸ் வித் யுவர் ஃபேவரட் பர்சன், உங்களுக்கு பிடிச்சமான யாரா இருந்தாலும் சரி, நம்பிக்கையோட தைரியமா நீங்க ஷேர் பண்ணலாம். சரிங்களா? ஒன்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய போட்டோ எல்லாமே அவருடைய இமெயில்ல போய் சேர்ந்துகிட்டே இருக்கும். அதுவும் எல்லாமே இல்ல, ஒரு குறிப்பிட்ட நபருடைய போட்டோவை குறிப்பிட்ட நபருக்கு நீங்க ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா அதுவும் இதுல சாத்தியம். அது முக்கியமா நீங்க கூகுள் போட்டோஸ்ல பேக்கப்பா எடுத்து வச்சிருக்கணும். சூஸ் ஸ்டார்டிங் டேட், அதுக்கு பக்கத்துல ஒரு டிராப் டவுன் ஏரோ இருக்கு. இதுல ஆல் டைம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, சின்ஸ் ஸ்பெசிபிக் டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க சூஸ் பண்ணுங்க. சோ நீங்க தெரிஞ்சுக்கணும்ங்கிறதுக்காக சோ டேட்டை நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்ல எடுத்த போட்டோ வீடியோவை நீங்க அந்த நபருக்கு ஷேர் பண்ணலாம். ஓகே கொடுத்துருங்க. சரிங்களா? இப்ப செப்டம்பர் வரைக்கும். இப்ப நெக்ஸ்ட் கொடுத்துறேன். அடுத்து சூஸ் போட்டோஸ் டு ஷேர். இதுல பாத்தீங்கன்னா ஆல் போட்டோஸ் இருக்கு. நான் எடுத்து வச்ச அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே கண்டினியூவா ஷேர் பண்ற மாதிரி. அடுத்து சூஸ் போட்டோஸ் டு ஷேர். இதுல டிராப் டவுன் ஏரோ இருக்கு, அதுக்குள்ள போயிடும். போனீங்கன்னா ஆல் போட்டோஸ் இருக்கு, ஒன்லி போட்டோஸ் கண்டெய்னிங் செலக்டட் பீப்பிள். இப்போ நான் இந்த ரெண்டாவது நான் சூஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா, என்னுடைய கூகுள் போட்டோஸ்ல நிறைய நபருடைய போட்டோ இருக்கும். அதுல பர்டிகுலரா யாருடைய போட்டோவை நீங்க ஷேர் பண்ண நினைக்கிறீங்க, சோ அவங்களுடைய ஃபேஸ் எல்லாமே இதுல டிஸ்பிளே ஆகும். அதை மட்டும் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அவருடைய போட்டோ மட்டும்தான் அது ஷேரபிள் ஆகும். இல்ல வேண்டாம்னா ஆல் போட்டோஸ் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்க கூகுள் போட்டோஸ்ல பேக்கப்பா எடுத்து வச்சிருந்த எல்லா போட்டோஸும் அவருக்கு கம்ப்ளீட்லி ஷேர் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செலக்ட் பார்ட்னர், நீங்க யாருக்கு ஷேர் பண்ண போறீங்களோ அவங்கள நீங்க சூஸ் பண்ணணும். இதுல நிறைய நபருடைய இமெயில் ஐடிலாம் இருக்கு, அதுல ஒருத்தரை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இன்வைட் யுவர் பார்ட்னர், நீங்க இன்வைட் பண்ணுங்க. இப்ப கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கண்டிப்பா அவரு ஒரு இன்விடேஷனை ரிசீவ் பண்ணுவாரு. இமெயிலாவும் இருக்கலாம், கூகுள் போட்டோஸா இருக்கலாம். அந்த இன்விடேஷன் அவர் அக்செப்ட் பண்ண உடனே என்ன ஆகும்னா கண்டினியூவா வந்து உங்களுடைய கூகுளோட போட்டோஸ் அக்கௌண்ட்ல இருந்து போட்டோஸ் போய்கிட்டே இருக்கும். நீங்க எப்பெல்லாம் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அது எல்லாமே போய்கிட்டே இருக்கும். இப்ப அந்த கனெக்ஷனை நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணணுமா, நீங்க யாரை லிங்க் பண்ணிருக்கீங்களோ அவங்கள டிஸ்கனெக்ட் பண்றதுக்கு கூகுள் போட்டோஸ் ஓபன் பண்ணுங்க. டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சருக்கு முன்னாடி பீப்புள் இருக்கா, அதை நீங்க தட்டுங்க. நீங்க யாருக்கு ஷேர் பண்றீங்களோ அவங்களுடைய கான்டாக்ட் அட்ரஸ் இங்க டிஸ்பிளே ஆகும். அப்புறம் வந்து என்ன தேதி அப்படிங்கறத இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. கீழே பாருங்க ரிமூவ் பார்ட்னர், அதை நீங்க கொடுத்தீங்கன்னா சென்டர்ல ஒரு மெசேஜ் வரும், அவரை டிஸ்கனெக்ட் பண்றதுக்கு ரிமூவ் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். அப்போ உங்க செலக்டட் பார்ட்னரை வந்து நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க. இனி எந்த ஒரு போட்டோவும் ஷேரபிள் ஆகாது. சோ இது ஒரு அருமையான ஒரு மெத்தட். கூகுள் போட்டோஸ்ல இருக்கக்கூடிய ஓல்டு மெமரிஸ் எல்லாத்தையும் நீங்க உங்களுக்கு பிடிச்சமான நபர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிட்டீங்க. சோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன் இருக்கு, அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. சோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.